ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக உயிரேவாவோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற விட ஒரு பேன் தெரிஞ்சு தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஜங்குக்கு ஒரு டைட்டான ஸ்லாப்பை பறந்த மாதிரி வச்சா ஜிமினாவோட பேரண்ட்ஸ், டேவோட பேரண்ட்ஸ், பேபிஸ், சுகா எல்லாருமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஷாக்கானா, உனக்கு என்ன திமிரு இருந்தா இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு போடாதுன்ட்டு, இந்த மாதிரி நீ ஒரு பர்சனை ஒன்று அட்டாக் பண்ண வேண்டாம், அங்கேருந்து தப்பிச்சு வரதை விட்டுவிட்டு அவங்க கூட போய் ஃபைட் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாஷாக திட்டிட்டு நேராக நம்ம ஜொங்கு கூட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துருவார். ஜொங்குக்குமே எதையுமே பேசாமல் டேயை ஃபாலோ பண்ணபடி வேண்டா ஜிமினாடா, டே நீ என்னடா பண்ணுற, இதுக்கு மேலே நீ எதையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி நான் குக்கே இழந்துட்டேன், இப்போ திரும்பவும் ஜொங்குக்கு இழக்க நான் விரும்பலை, இதுக்கப்புறம் நீ எதையாவது பேசணும்னு நினச்சி ஏதாவது அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி ஏதாவது ஒர்க் பண்ண ஜிமின், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை பிடிச்சி திட்டிட்டு ஜொங்குக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அங்கேருந்து இழுத்துட்டு போனால் இந்த வேலை கேட்க சொல்ல நம்ம ஜொங்குக்கு ஹாப்பி ஆகுது. குக்கே நான் இழந்துட்டேன், அதே மாதிரி என்னால் ஜொங்குக்கு இழக்க முடியாது அப்படிங்கிற அந்த வேர்ட் ஜொங்குக்கு ஒரு மாதிரி ஹாப்பியான ஃபீல் ஆகி டேயை ஃபாலோ பண்ணபடியே கரெக்டாக டேவோட ஹவுஸுக்கே வந்துட்டார். இப்போ ஹவுஸுக்குள்ளே தான் புஷ் பண்ணி இழுட்ட வேகத்திலே கொண்டு வந்து பெட்ரூம்குள்ளே ஜங்குக்கு பிடிச்சிட்டாலவன். ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் வயிற்றுலேயே டேயை நோட் பண்ணால், இந்த ரூமை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது, இந்த பிளேஸில் தான் நீ இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பெட்ரூம் டோரையே க்ளோஸ் பண்ணிடுவார். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் ஜங்குக்கையும் டேயும் ஃபாலோ பண்ணபடி தான் ஜிமினாவுமே சுகாவுமே வந்திருப்பாங்க. ஜிமினா, சுகா, பேபிஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. டே நீ என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸு, ஜிமினாவோட பேரண்ட்ஸு, ஜிமினா எல்லாருமே கேட்டான். இதுக்கு மேலே யாரும் இதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னாலலாம் அவனை இனி ஹவுஸை விட்டு வெளியே அனுப்ப முடியாது, நான் டிசைட் பண்ணிட்டேன், இனி அவன் கம்பெனிக்கு கூட ஒர்க்குக்கு வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக பயங்கரமாக திட்டிட்டு ஜிமினா, இதுக்கு மேலே நீ இந்த ஒர்க்கில் இந்த மாதிரி அவனுக்கு தேவைப்படுது மாடலிங் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுவேன், குக்கிக்கு ப்ராப்ளம் பண்ணி ஹெல்ப் பண்ண மாதிரி ஜங்குக்கும் ஹெல்ப் பண்ணி ஒவ்வொரு பிளேஸ்க்காக மூவ் ஆன் பண்ணுவேங்கிற ப்ராப்ளத்தை நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தான். ஜங்குக்கு எதையுமே பேசாமல் பெட்ரூம்லேயே உட்காண்ட்ருக்காரு. நம்ம இந்த ரூமை விட்டு வெளியே போகாட்டா, அதாவது நம்ம ஹவுஸை விட்டு வெளியே போகாட்டா குக்கியை கில் பண்ண பர்சன்ட் யாருங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம ஏதாவது கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ராப்ளம் பண்ணியே தீரணும். ஜங்குக் டைட்டை வேஸ்ட் பண்ணாட்டா, இதான் கரெக்டான டைம், டைட்டை மட்டும் வேஸ்ட் பண்ணாட்டனுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஹவுஸ்லேருந்து வெளியே போகாட்ட தான் ஜங்குக்கால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மூமெண்ட்டுக்கு பெட்ரூம் டோரை வேகமாக பயங்கரமாக லாக் பண்ணுறாரு. என்ன இதுக்காக இந்த மாதிரி ரூமுக்குள்ளே போட்டு லாக் பண்ணுறீங்க, டோரை ஓப்பன் பண்ணுங்கிற மாதிரி இந்த மாதிரி லாக் பண்ணால் வேண்டாவும் ஜானாவை கரெக்டாக டோர்கிட்ட வந்துட்டு மாமா எதுக்காக லாக் பண்ணி வச்சுருக்கீங்க, மாமா மெடலில் ஓப்பன் பண்ணி விடுங்க, நாங்கள் மாமா பார்க்கணுங்கிற மாதிரி ஜானா வேண்டாம் அழுதுகிட்டு இருந்தா டே ஜானாவையும் வெண்டாவையும் புஷ் பண்ணி தள்ளிட்டு அந்த பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, உனக்கு என்னடா பிரச்சனை, அமைதியாக உனக்கு இருக்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உங்களுக்கு என்ன டே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் டேயை பாட்டு கேட்க ஜிமினாடா, ஜங்குக் தேவையில்லாமல் எதையும் பேசாத, ப்ராப்ளத்தை பெருசாக காட்டு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஜங்குக்கிட்ட வேண்டாம், விடுங்க ஹயாங், இங்கே பாருங்க டயாங், நம்ம 2 பேரும் என்ன மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் படி மேரேஜ் பண்ணிக்கிட்டோங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ல, நான் உங்களோட பேபிஸ்க்கு மட்டும்தான் மாமா இருக்கணும்னு திங்க் பண்ணுறேன், நான் தான் உங்கள் லைஃப்பில் ஒய்ஃப் கிடையாது, ஒய்ஃபோட பிளேஸ்லையும் கிடையாது, என்னை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம டே காண்டாகி ஜங்கு கூட நெக்கி கிரிப்பாக பிடிச்சபடி அந்த டோர்லேயே லாக் பண்ணபடி கிரிப்பாக பிடிக்கிறாரு. மேரேஜ் பண்ணி இந்த வேர்ல்டு முழுக்க இந்த டயாங்கோட ஒய்ஃப்னு நேம் எப்பயும் உனக்கு வந்துடுச்சு, என்னை மேரேஜ் பண்ணாமலே வந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப ஹாஷாக நம்ம டே இந்த மாதிரி பேசினா, இங்கே பாருங்க டயாங், எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாதான் இந்த ஒர்க்கை பண்ணோம், நீங்கள் என்ன ஒன்றும் ஒய்ஃபாக அக்செப்ட் பண்ணிக்காத இந்த மூமெண்ட்டுக்கு நான் எனக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம், நான் டெட்டானாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் டெட்டும் ஆக மாட்டேன்,
என்ன சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு என்னோட ஹயாங் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்னை நீங்கள் இந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. நீங்கள் இந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். நான் ஜஸ்ட்டு உங்களோட பேபிஸை பார்த்துக்கிறதுக்கு மாமோட பிளேஸ்லேருந்து லவ்வையும் கேரையும் கொடுக்கறதுக்கு தான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன். நீங்கள் போடுற ஆர்டர்லாம் என்னால் கேட்க முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசினா நம்மகிட்ட இன்னும் செம்ம பயங்கரமாக கோவமாகி நெக்கடாக பிடிச்சிட்டு இருந்தாருன்னு பார்த்தா ஜங்குக்கு ஸ்லாப் பே பண்ண இதை பார்த்து டேயோட பேரண்ட்ஸும் ஜிமினாவோட பேரண்ட்ஸும் நம்ம டே கிட்ட வேகமாக வந்தா ஜோனாவும் நம்ம வெண்டாவுண்டா ஜங்குக்கு வந்து ஹக் பண்ண போயிட்டு எதுக்காக மாமா இந்த மாதிரி பனிஷ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப பேடான டேட் அப்படிங்கிறபடி வெண்டாவும் ஜோனாவும் இந்த மாதிரி க்ரை பண்ணப்படி ஃப்ளோரில் வந்து விழுந்துருக்கு ஜங்குக்கு ஹக் பண்ணப்படி பயங்கரமாக அழுறாங்க. மாமா உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுதான். நம்ம டேயை ஜிமினை புஷ் பண்ணிவிட்டு உனக்கு என்ன திமிர் இருந்தால் ஏன் முன்னாடி அவனை இந்த மாதிரி பனிஷ் பண்ணிட்டு இருப்பட்டையான் என்ன நினச்சிக்கிட்டு நீ அவன் மேலே கையை வச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கோவமாக பேசுனா இங்கே பாருடா தேவையில்லாமல் இதில் நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி டேய் நம்ம ஜிமினா பிடிச்சிட்டுனா டேயோட பேரண்ட்ஸ் தான் நீ என்ன இந்த மாதிரி அரகண்டா நடந்துக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி பிஹேவியர்லாம் எங்கேருந்து அவனுக்கு வந்துச்சு, எதுக்காக இப்போ நீ அவனை அந்த மாதிரி ஸ்லாப் பண்ண, இந்த மாதிரிலாம் பிடிச்சி பனிஷ் பண்ணிகிட்ருக்க. டேயோட பேரண்ட்ஸுமே வந்து நம்ம டேயோட்ட பேசுகிறாங்க, நீ என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்றா பேசிக்கிட்டு இருந்தான். அந்த ஆண்டி தான் பாஸ் நீங்கள் இந்தளவுக்கு ப்ராப்ளத்தை பெருசாக காட்டிங்க, எதாக இருந்தாலும் பேசி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் அமைதியாகுங்கிற மாதிரி எல்லாருமே டேயை வந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்தான். டே வந்து இன்னும் டென்ஷன் ஆகி அவன் இந்த ஹவுஸை விட்டு வெளியே எங்கேயுமே போகக்கூடாது, ஹவுஸ்லேருந்து அவன் எங்கேயாவது போனால் அப்புறம் இந்த டேயாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயே செம்ம கடுப்பில் அப்படியே ஹவுஸை விட்டு வெளியே போனான். ஜங்குக்கு தான் என்ன பண்ண ஏது பண்ணுன்னு தெரியாமல் டென்ஷன் உட்காந்துருந்தா ஷுகா கரெக்டாக ஜங்குக்கிட்ட வந்துட்டு இப்போ என்னடா பண்ண போகிற, எடுக்கக்கிட்ட இந்த மாதிரி உன்னை எந்த பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாரு, இப்போ ஹவுஸை விட்டு நீ வெளியே வர முடியாதா, அப்போ எப்படி நீ மாடலிங் ஒர்க்கை பண்ணுவ, மாடலிங் ஒர்க் பண்ணாமல் எப்படி அந்த பர்சன்ட் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன் அப்படி பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு யார் மண்டல இந்த பிளேஸில் இப்படி ஒரு பர்சன்ட் வரப்போகிறாங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாங்க, அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு கலெக்ட் பண்ணிக்கணுன்றனா ஜங்குக்கு அங்கே பேருந்துருப்பாரு. அப்போ அந்த பர்சன்ட் யார், உனக்கு இது யார் சொன்னான், அந்த பர்சனோட நம்பர் எங்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷுவா கிட்ட என்ன மாதிரி கேட்டால் ஜிமினா கிட்ட அந்த ரூம்குள்ள என்ட்ரு ஆகி இன்னும் என்ன 2 பேரும் ப்ராப்ளம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை எங்களை அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு அந்த பர்சன்ட் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டா குக்கியை கில் பண்ண பர்சன்ஸ் யாருங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டா மறுபடியும் நான் டேட் அவுட்டு சொல்லி உன்னை ஹவுஸ்லேருந்து வெளியே அனுப்புவேன் நினச்சிட்ருக்கியா, இப்போ பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் தப்பவே தெரியல, அவன் உன்னை ஹவுஸ் அரசில் வைக்கிறதுல எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னால் ஹயாங் நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, நான் ஹவுஸ் அரசுலாம் இருக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக நைட்டு எல்லாத்தையுமே பேசுவேன், எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு பேசுனா இப்போ பண்ணிகிட்ருக்கிறது ரொம்ப கரெக்டான ஒர்க், இதுக்கு நான் டேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்து குக்கி பிரிஞ்ச மாதிரி ஜங்குக்கு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் திங்க் பண்ணி இதை மாதிரி உன்னை ஹவுஸ் அரசில் வைக்கிறான். எனக்கும் இப்போ நடந்த அட்டாக்கை பார்த்ததுக்கப்புறம் உன்னை ஹவுஸ்லேருந்து வெளியே போக வைக்க திங்கிங் வரலை அப்படிங்கிற மாதிரி ஜிமினா என்ன மாதிரி சொல்லிவிட்டு நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் சீக்கிரம் கிளவா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நேராக கீழே இறங்கி வேண்டாம். நம்ம ஜங்குக்கு சுகா வேண்டாம், இதுக்கு மேலே என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஹயாங் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாலும் டேயாங் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, அவங்க என்ன ஹவுஸ் அரசுலேயே வச்சுருந்தாலும் நான் என்ன திங்க் பண்ணுறேன்னா அதை கண்டிப்பாக பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. இப்போ நைட் ஆயிடுச்சு, இப்போ ஒரு 10 o'clock போலனா ஹவுஸ்க்கு என்ட்ரு ஆகுறாரு. நம்ம ஆண்டி தான் கிட்ட கரெக்டாக வந்துட்டு ஜங்குக்கு இப்போ வரைக்குமே ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அவன் ரூமில் தான் இருக்கிறான், நீயும் சாப்பிடலன்னு எனக்கு தெரியும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க, தேவையில்லாமல் ஃபைட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம கிட்ட அந்த ஆண்டி எல்லாத்தையுமே பேசிட்டு பிளேட்டில் ஃபுட் எடுத்து வச்சுட்டு டேட்டை கொண்டு வந்து கொடுத்தா 2 பிளேட்டையுமே ஆன்சர் எடுத்தபடி நேராக டேயோட பெட்ரூம்க்கு வந்தால் பேபிஸ் 2 பேரும் தான் நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ண வச்சுட்ருக்காரு. ஃபுல்லாக டீப் ஸ்லீப் பண்ணிக்கிட்டு இருந்தான். உள்ள என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டை பாட்டை அடுத்த செகண்டே ஜங்குக்கு அப்படியே பெட்டில் இருந்து எழுந்து நேராக பெட்ரூமை விட்டு வெளியே போகலான்ங்கிற மாதிரி போனான். நான் உனக்கு சேர்த்து தான் ஃபுட் எடுத்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா இந்த மாதிரி சொன்னான். எனக்கு ஃபுட்டெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு நேராக அந்த பெட்ரூமை விட்டு வெளியே வந்து அந்த கெஸ்ட் ரூமுக்குள்ளே வந்து அப்படியே டோரை க்ளோஸ் பண்ண போய்ட்டு பெட்டில் வந்து உட்காந்துருப்பார். அந்த மாதிரி உட்காந்துருந்தா ஒரு 10 செகண்ட் கழிச்சு தான்
டேக்கு கொஞ்சம் கோமாடாக இருக்கும். கொஞ்சம் கோவத்துலேயே அப்படியே ஃபுட் பிளேட்டை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜங்குக்கிட்டே வந்து நிற்கிறாரு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஃபுட்டை நீ சாப்பிடலன்னு ஆண்டி என்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. ஃபுட்டு சாப்பிட்றது ஏதோ ப்ராப்ளமா என்ன? ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாரி ஃபுட் பிளேட்டை பக்கத்தில் இருக்க டேபிளில் வச்சா, எனக்கு எந்த ஒரு ஃபுட்டும் தேவையில்லைன்னுக்கிறோம்ல, எனக்கு ஃபுட்டெல்லாம் தேவையில்லை, இங்கேருந்து முதல்ல எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கட்டு வரா அந்த மாதிரி கேட்டேன்னா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரிலாம் நீ கட்டிட்டு ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணிட்டா நான் உன்னை இங்கேருந்து ஃப்ரீயாக எல்லா பிளேஸ்க்கும் போகணுங்கிற மாதிரி சொல்லி நான் உன்னை இங்கேருந்து அனுப்பிடுவேன் நினச்சிட்ருக்கியா என்ன? அதுக்கு சான்ஸே கிடையாது. உன்னை இங்கேருந்து எங்கேயுமே நான் அனுப்ப மாட்டேன். அட மைண்டில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நீங்கள் என்னட்ட அங்கே நினச்சிட்ருக்கீங்க? எதுக்காகிட்ட என்கிட்ட அன்னைக்கிட்ட நான் சொன்னீங்க, நான் எந்த ஒரு ரூலையும் போட மாட்டேன், எந்த ஒரு கண்டிஷனையும் பண்ண மாட்டேன், நான் உன்னோட லைஃப்பில் உன்னை ஃப்ரீடமாக இருக்க வைப்பேன் தானே சொன்னீங்க. இப்போ என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறீங்க? அதெல்லாம் என்னாலலாம் ஒரே பிளேஸ்லலாம் இருக்க முடியாது. நான் கண்டிப்பாக ஒர்க்குக்கு போக தான் செய்வேன். இந்த மாதிரி தான் என்னை எல்லா பர்சன்ஸுமே டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ணாங்கன்னா, உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் தான் சேஃபான பிளேஸ் கிடச்சிருக்குன்னு நினச்சி நான் திங்க் பண்ணேன். நீங்களே இந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜோங்கோ காமெடி ஃபேக்கெல்லாம் பயங்கரமாக கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்னோடய ஃப்ரீடமில் என்னை இருக்கே விட மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒரு பர்சன்ட் என்னை அட்டாக் பண்ண வந்துட்டா அந்த பர்சன்ட் யாருன்றது தான் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கான பனிஷ்மெண்ட் தான் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு என்ன ஹவுஸ்குள்ளே அடைச்சி லாக் பண்ணி வைக்கணுங்கிறீங்க. சரி ஓகே, என்னை ஹவுஸ்லேயே வச்சுட்டு நீங்கள் ஒர்க்குக்கு போங்க. ஆண்டியும் ஏதாவது திங்ஸஸ் வாங்குறதுக்கு ஷாப்பிங் மால் போகட்டும். அப்போ அந்த எனிமி டைரெக்டாக ஹவுஸ்குள்ளே என்ட்ராகி என்னை தேடி வந்து என்னை கில் பண்ண மாட்டானா என்ன? அப்போ இந்த பெட்ரூம்குள்ளே வச்சுட்டு தப்புன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு என்ன லாக் பண்ணுவீங்களா? அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது யாருக்குமே தெரியாதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு வந்து ப்ராப்ளம் எங்கே இருந்தனால வரும். நீங்கள் இல்லாத டயத்தில் கூட ஹவுஸில் வந்து என்னை அட்டாக் பண்ணலாம், கில் பண்ணலாம், அதுக்கெலாம் எனக்கு சான்ஸே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு என்ன மாதிரி பேசிட்டு நீங்கள் என்னோடய ஃப்ரீடமில் ப்ளே பண்ணணும்னு நினைக்காதீங்கட்டையா. கண்டிப்பாக நான் ஒர்க்குக்கு போக தான் செய்வேன். முடிஞ்சால் என்னை யார் அட்டாக் பண்ண வந்தாங்களோ அந்த பர்சன்ட்டை தேடி கண்டுபிடிங்க. குக்கிக்கு நடந்த மாதிரி எனக்கு நடக்கக்கூடாதுன்னு திங்க் பண்ணுறீங்கல்ல, அப்போ அந்த பர்சன்ட் யாருங்கிறது நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது தானே. இந்த மாதிரி தான் அவன் லுக் இப்படி தான் இருந்தான், அவனை கண்டுபிடிங்கப்போ. எடுக்காகடா என்னோடய ஜொங்குக்கு எதுக்கு நீ அட்டாக் பண்ண வேண்டாம்ங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை போய் ப்ராப்ளம் பண்ணுங்க. அந்த பர்சன்ட் யாருங்கிறத தேடி கண்டுபிடிங்க. இல்லை நான் எங்கெல்லாம் போகிறனோ என்னோடய சேடா மாதிரி என்ன ஃபாலோ பண்ணிட்டுருங்க, எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு. அதை விட்டுட்டு என்ன ஹவுஸ் அரெஸ்ட்லாம் நீங்கள் வைக்க முடியாது. அப்படிலாம் ஹவுஸ் அரெஸ்ட்டில் தான் வைப்பேன்னா நான் இந்த மேரேஜே பிரேக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசினா, மேரேஜை பிரேக் பண்ணுறேன்னு சொன்ன அந்த வேர்டை கேட்டு ஜங்கு கூட ஜாயிண்டில் என்ன கிரிப்பாக பிடிக்கிறாரு. அது செமையாக வலிக்க கூட செய்யுது. அந்த அளவுக்கு கிரிப்பாக பிடிச்சிட்டு, என்னடா போனா போடு, பேசிட்டு போன்ற அமைதியாக இருந்தா இந்த மாதிரிலாம் ஃப்ரீடமாக இருக்கவில்லைன்னா மேரேஜை பிரேக் பண்ணுவியா? எப்படி நீ வேணும்னே வந்து பேசுவ, மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லுவேன். நானும் பேபிக்காக திங்க் பண்ணி ஓகே சொல்லி உன்னை நான் என் ஒய்ஃபாக மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீ என்னை இந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணுற. நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது. நான் மேரேஜே பிரேக் பண்ணிடுறேங்கிற மாதிரி கூலாக பேசிகிட்ருக்கேன். கூலாக பேசுறதுக்கு தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணி இந்த வேர்ல்டுக்கு என் ஒய்ஃப்னு ப்ரூவ் பண்ணேன்னா அதுக்கு தான் நான் ப்ரூவ் பண்ணேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பயங்கரமாக நெக்க பிடிச்சிருக்கிறாரு. சொன்னதை கேட்டுட்டு அமைதி ஹவுஸில் இருக்கலன்னா நான் கண்டிப்பாக ஒன் டைம் இதை விட ரூடாகவே ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போனேன். டேயை வந்து நம்ம ஜொங்குக்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசி என்னை பயமுறுத்திட்டிங்கன்னா நான் உடனே பயந்து நீங்கள் பண்ணுற மூமெண்ட்டெல்லாம் பார்த்து பயந்து நான் ஹவுஸில் இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் கம்பெனி ஒர்க்குக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் போவேங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணால் நீ பாட்டு கட்டிட்டுடாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவரோட பெட்ரூமுக்கு வந்தால் ஜொங்குக்கு வந்து ஃபுட்டை கூட எடுக்கல, சாப்பிடல, அப்படியே பெட்டில் உட்காந்துருக்காரு. அன்றைக்கி டைம் ஸ்கிப் ஆகி அப்படியே ஒரு டே மூவ் ஆன் ஆயிடுச்சு. அந்த ஒன் டே முழுக்க நம்ம ஜொங்குக்கு ஃபுட்டு வாட்ரு எதையுமே எடுத்துக்கல. அந்த ஜொங்குக்கோட ரூம்குள்ளேயே தான் உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தா அந்த ஆண்டிடம் நான் ஜொங்குக்கு ஃபுட்டு எவ்வளவோ கொடுக்குறேன், வாட்ரு கூட கொடுத்தேன், அவன் எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறான்,
ரூம்குள்ளேயே அடைஞ்சே இருக்கிறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி ஒர்க்கை முடிச்சுட்டு வர டேட் எல்லாத்தையும் சொன்னோம். இப்போ நம்ம டேட்டா நேராக உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறோங்கிற மாரி கொஞ்சம் ஹாஷாக கட்டினபடியும் நேராக பெட்ரூம்குள்ள என்றானா ஜங்குக்கு மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லா ஃபுட்டுமே கொடுத்துது, எல்லாம் குடிச்சிருக்குது, வாட்ரு, ஜூஸு, அப்புறம் நம்ம ஜங்குக்கு ஸ்நாக்ஸுங்கிற மாரி எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. பட் எதையுமே நம்ம ஜங்குக்கு சாப்பிடாம பெட்லேயே உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பிளேட்ஸ் இருக்கும்ல அது அவ்வளோத்தையும் தள்ளி விட்டு உடைக்கிறாரு. உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா என்ன டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்க, நான் சொல்கிறது உனக்கு கேட்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் ஏன் நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா நம்ம டேக்கு கோவம் ஹைப்பாகி ஜங்குக்கு அடிக்கிற அளவுக்கே வந்துருவார். பட் அடிக்காமல் அப்படியே நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ணால் ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, சொன்னா புரியாது உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு இந்த மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கலாம் பிடிக்கல, என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணால் நான் எதையுமே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் வெளியே போவேன், ஒர்க்குக்கு போவேன், முடிஞ்சால் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், இல்லையா என்ன ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டை இந்த மாதிரி பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணி பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தான். டேக்கு என்ன பண்ண ஏடி பண்ணன்னு தெரியாமல் நீ சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல அப்படியே இருந்துக்கோனுங்கிற மாதிரி நேராக பெட்ரூம் போயிடுவார். அந்த மாதிரி போனால் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகிட்டு எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு சாப்பிட கூட்டா சாப்பிட வரமாட்டேங்கிறாரு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நேராக பெட்ரூம்குள்ளே ஃபுட் பிளேட்டோடு என்ட்ராக்குறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா ஜங்குக் பெட்லேயே உட்காண்ட்ருக்கிட்ட பார்த்துட்டு ஃபுட் பிளேட்டை அப்படியே கரெக்டாக ஜங்குக்கிட்ட நீட்டு வர அந்த மாதிரி நீட்டுனா ஜங்குக் எனக்குடா எதுவும் வேண்டானுங்கிறாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேக்கு என்ன பண்ண ஏடி பண்ணு தெரியாமல் சரி நீ ஏன் கூட கம்பெனிக்கு வா, நான் பர்மிஷன் கொடுத்ததை நீ எங்கேனாலும் நீ போகணும், என்கிட்ட கேட்காம நீ எங்கேயாவது போன அப்புறம் நீ இந்த ஹவுஸை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாது, இதுக்கு ஓகே நான் மட்டும் இந்த பிளேட்டை வாங்கிக்கோ, இல்லை ஜிமினா கிட்ட சீட் பண்ணி ஏமாட்டின மாதிரி நான் ஷாப்பிங் மாலுக்கு தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதர் பிளேஸ்க்கெலாம் போனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ எவ்வளோக்குள்ளே ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணாலும் சரி நான் உன்னை ஹவுஸ் அரெஸ்ட்டில் தான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி நம்ம பேசிட்டு ஃபுட் பிளேட்டை நீட்டினா ஜங்குக் அப்படியே அந்த ஃபுட் பிளேட்டை வாங்கி சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனால் ஜங்குக் அப்படியே ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கம்பெனிக்கு ரெடியாகி நேராக டேக்கு பக்கத்துலேயே வந்துட்டேன்னா சொன்னதெல்லாம் மைண்டில் இருக்குதுல்ல, இல்லை எப்போ பார்த்தாலும் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கணுமா, சொன்னது ஞாபகத்தில் இருக்கணும், எனக்கு தெரியாமல் நீ ஒரு இன்ச் கம்பெனியை விட்டோ இல்லை நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ் நான் எங்கே ஒர்க்கு கொடுத்துருக்கேனோ அந்த ஒர்க் பண்ணுற பிளேஸை விட்டு நீ மூவ் ஆனான அப்புறம் நீ என்ன பண்ணாலும் சரி நீ இந்த ஹவுஸ்குள்ளே தான் இருக்கணும், நான் உன்னை ஹவுஸ் அரெஸ்ட்டில் தான் வைப்பேன், புரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா எனக்கெல்லாம் புரியுது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு சரி இப்போ காரில் உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக நம்ம ஜங்குக்கு கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வருவாரா. அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் நம்ம ஜிமினா தான் அண்ட் ஷுகா கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி ஏன் வர இவ்வளோ லேட் ஆகுதுன்னு தெரியல, மீட்டிங் வேறு இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யோமின் 2 பேரும் இந்த மாதிரி மாட்டி மாட்டி பேசிக்கிட்டு இருந்தான். அந்த கம்பெனிக்குள்ளே ஃபாலோ பண்ணபடி ஜங்குக்கும் உள்ளே என்ட்ராகிறாரு. ஜங்குக்கு ஒரு 2 days கழிச்சு திரும்பவும் கம்பெனிக்கு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷுகா ரொம்ப ஹாப்பியான ஜிமினாமே ரொம்ப ஹாப்பியாகி நேராக ஜங்குக்கிட்ட வர்றாரு. ஜங்குக் இப்போ உன்னோட ஹெல்த் நார்மலாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் இப்போ ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் நம்ம ஜிமினாட்ட பேசினா நீ பேசுகிறது வரைக்கும் காணோம், உனக்காக ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குக்கியோட ரூம் இருக்குல்ல அந்த ரூமில் மட்டும்தான் நீ இருக்கணும், அந்த ரூமை விட்டு நீ வெளியே வந்த வேறு ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போகணுங்கிறத நான் நோட் பண்ணேன், என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் சரி ஓகே நான் அந்த ரூம்லேயே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நேராக குக்கிக்காக ஒரு ரூம் ரெடி பண்ணியிருப்பாங்களா அந்த ரூம்குள்ளே நம்ம ஜங்குக் இருக்கிறாரு. எப்படியோ ஹவுஸ்லேருந்து வெளியே வந்துட்டோம், இங்கேருந்து நம்ம மற்ற ஒர்க்கெலாம் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தா ஜங்குக் பேக் சைடில் ஷுகா வந்துட்டு என்னடா பண்ண, உன்னை ஹவுஸ்லேருந்தே வெளியே அனுப்ப மாட்டேன்னு சொன்னட்டு இப்போ கம்பெனிக்கு கூப்பிட்டுருக்காரு, அதுவும் ஒரு சின்ன ஆர்டரோடு தான் கூப்பிட்டுருக்காரு, நான் கம்பெனியை விட்டோ இல்லை டேயோட ஐஸ்லேருந்து நான் மூவ் ஆனானேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணாலும் ஹவுஸ்லேருந்து என்னை
வெளியவே அனுப்ப மாட்டேன்னுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ளேஸ் கூட்டுருக்காரு. அப்போ எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணேன்? அடா எனக்கும் தெரியல. இப்போ நானே ஹவுஸ்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கேன், பார்த்துக்கலாம். அம்மா என்னை அட்டாக் பண்ண பர்சன்ட் எப்படி இருப்பாங்கங்கிறத ஒன்று ட்ராயிங் பண்ண சொன்னேனே, ட்ரை பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது எனக்கு சரியாக தெரியல, நீ வேணால் இப்போ சொல்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்து இதில் ட்ராயிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சிவா அப்படியே பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஜங்குக்கு உட்காந்துருக்காரு. அவனுக்கு ஹேர் இந்த மாதிரி இருந்துச்சு. நான் இப்படி தான் பார்த்தேன், அவனோட ஐஸ் எப்படி இருந்துச்சுங்கிற மாரி அந்த பர்சன்ட்டை பார்த்துருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை அப்படியே ஃபுல்லாக நம்ம சிவா கிட்ட சொல்ல சொல்ல சிவா அப்படியே ஹேண்ட்ஸாலே ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம டேடா ஜீவோ ரூமில் ஒரு 10 செகண்ட் இருந்துட்டு ஜோங்கோக்கு என்ன பண்ணுறானுங்கிறத நோட் பண்ணிட்டுக்கு கரெக்டாக குக்கியோட ரூமுக்கே வராரு. இந்த மாதிரி வந்துட்டேன் நம்ம ஜோங்குக்கு வேண்டி நம்ம ஷூவா கிட்ட, இல்லைடா இந்த மாதிரி வராட்டுடா, அந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுடா, டே அப்படி இல்லைடா இப்படிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இப்படி ட்ராயிங் பண்ணு அப்படி ட்ராயிங் பண்ணு, நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு வந்து அந்த பர்சனோட ஃபேஸ் ரெடி பண்ணதுக்கிட்டான். அப்படி பண்ணி இப்படி பண்ணுங்கிற மாதிரி கட்டு வரா. ஆனால் பாட்டு இந்த ரூமுக்கு வெளியே நின்று பார்க்குற நம்ம டேக்கு ஏதோ 2 பேரும் ஏதோ ட்ராயிங் பண்ணி ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காங்க பிள்ளைக்கு. ஏதோ ட்ராயிங் பண்ணுறாங்க, அவங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ட்ராயிங் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கங்கிற மாரி திங்க் பண்ணிவிட்டு, சரி இவன் நம்ம சொன்ன மாதிரி இந்த பிளேஸ்லேயே தான் இருக்கிறான், அவன் இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அப்படியே நேராக சிஓ ரூமுக்கு வந்தா. ஜிமினாடா, என்னடா ஜங்குக்கை ஹவுஸ்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு என்கிட்ட சொன்னேன், நீயே ஜங்குக்கு கூட்டிகிட்டு வந்துருக்க, அதுக்காக அவனை ஹவுஸ்லேயே வச்சுருந்து அவன் ஃபுட்டு எதுவுமே எடுத்துக்காமல் டெட்டாக வைக்க முடியுமா என்னால்? எனக்கு என்ன பண்ணனே தெரியல. நான் அவ்வளோ அரகண்டாக நடந்துக்கிட்டுமே ஃபுட்டே சாப்பிடாம அவன் 2 days கிட்ட டைம் எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. அதான் என்னோட ஐஸை தாண்டி அதோட நான் என்னை தாண்டி நீ எங்கே விட்டு போனீன்னா நான் அப்புறம் உன்னை ஹவுஸ் அரெஸ்ட்டில் தான் வைப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தாங்க கூட்டிகிட்டு வந்துருக்கேன். என்னால் எப்போதுமே ஜங்குக்கு நோட் பண்ண முடியாது, நீயும் கொஞ்சம் அவனை கவனிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அங்கேருந்து போனால் டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே நம்ம ஜிம்மியாக பிடிச்சிட்டு ஜங்குக்குங்கிற மாதிரி ஜங்குக்கை பற்றி திங்க் பண்ணி பேசிகிட்ருக்கேட்டியா, ஜங்குக்கு உன்னோட ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது இல்லைடா, நான் வந்து குக்கியோட பிரதர், இதை எப்படி உங்ககிட்ட சொல்ல, அப்படிலாம் திங்க் பண்ணாத, நான் உன்னோட ஃப்ரெண்ட், ஓப்பனாகவே என்கிட்ட நீ சொல்லு, ஜங்குக்கு உன்னோட ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது எனக்கு இன்னும் சரியாக தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினோட ஆன்சர் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போனான். அவனை எங்கேயும் விட்டுறக்கூடாது, அவனை யாரும் அட்டாக் பண்ணிடக்கூடாது, அவனை பத்திரமா சேஃபாக பக்கத்துலேயே வச்சு கேரிங்காக பார்த்துக்கணும்னு திங்கிங் இருக்குது. ஒரு செகண்டு கூட அவனை பார்க்காம இருக்க முடியல. இதெல்லாம் ஒய்ஃபுன்னு திங்க் பண்ணிட்டியான்னு கேட்டால் அந்த திங்கிங் இன்னும் எனக்கு இப்போதைக்கு வந்த மாதிரி தெரியலன்னு எனக்கு ஆன்சர் பண்ணிட்டு போகிறேன். நான் எதை நம்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பி நான் நம்ப மட்டும் திங்க் பண்ணிவிட்டு இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்க சொல்ல ஜங்குக்கு பிடிச்ச மாதிரி தான் தெரியுது. கேட்டால் அந்த திங்கிங் இப்போதைக்கு வந்த மாதிரி தெரியலனுங்கிறானே எனங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இப்படி போகிற நம்மகிட்டே நோட் பண்ணால் சுகாவும் ஜங்குக்கும் தான் அந்த பிக்கை ஃபுல்லாக வரைஞ்சி பிடிச்சிட்டாங்க. இந்த பர்சன் தான்டா, இவன் மட்டும் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் யார் சொல்லி என்னை அட்டாக் பண்ண வேண்டானுங்கிறத அவன் வாயாலேயே சொல்ல வச்சிருந்தான், இவன் தான் இப்போ நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த அந்த பெயிண்டிங்கை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி கம்பெனியில் தான் நம்ம ஜங்குக்கு ஒரு பக்கம் இல்லை எல்லா பக்கமும் நடக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இல்லாமல் எல்லா பிளேஸ்லையும் நடந்துகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்மகிட்ட கேமரா மூலியமாகவே நோட் பண்ணிவிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என்னடா இவன் ஒரு பக்கத்தில் இருக்க மாட்டேங்கிறான், அங்கே எங்கேயுமா என்னடா நடந்துக்கிட்டு இருக்கானுங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி நேராக ஜங்குக்கு இருக்கிற பிளேஸ்க்கே வந்தா. ஜங்குக்கிட்டா இதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு தெரியலையே, கம்பெனி முழுக்க ரவுண்ட் அடிச்சாச்சு, இங்கேருந்து வெளியே போக சின்னதாக கூட எந்த ஒரு பிளேஸுமே இல்லையே, இங்கேருந்து எங்கே மாற போனாலும் கேமரா இருக்குது, இந்த கேமராவில் கண்டிப்பாக நம்மளை நோட் பண்ணிட்டு தான் இருப்பான், என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜம்ப் பண்ணுவார். அந்த மாதிரி ஜம்ப் பண்ணால் சுகாடா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட் பண்ணால் ஐடியானுங்கிற மாதிரி ஜம்ப் பண்ண மூமெண்ட்டு நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு என்ன ஐடியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பின்னாடி வந்து நிற்க இதை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி என்ன ஐடியா அப்படிங்கிற மாதிரிட்டே பாட்டே கேட்டால்
நீ தானடா ஐடியான்னு கட்டுன, என்ன ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயையோ வந்ததை கவனிக்கவே இல்லையே, இப்போ என்ன மாதிரி சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே. இந்த சுகா எப்போதுமே ஸ்டாச்சு மாதிரி தானே நிற்பான், நமக்கு டக்குன்னு ஹெல்ப் பண்ணதுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண மாட்டானே. பாரு நான் வசமாக சிக்கிட்டேனுங்கிறது தெரிஞ்சிருந்தோம், நான் என்ன சொல்லுவேங்கிற மாதிரி ஏமாவிட்டடானா பார்க்குறான். என்னை காப்பாற்றணுங்கிற திங்கிங் அவனுக்கு வருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை நோட் பண்ணா, சுகா அடைமேட்டா ஜங்குக்கு எதுவும் சொல்லுவானாங்கிற மாதிரி மவுட்டு நோட் பண்ணிவிட்டு நம்மகிட்டே பாப்பாரா அந்த மாதிரி பார்த்தா, என்ன ஐடியாடா அப்படிங்கிற மாதிரிட்டு திரும்பவும் கேட்கவும், ஜங்குக்கு அப்படியே சுகாவை நோட் பண்ணிட்டு இருந்தவர், அதாவது ஜங்குக்கு சுகா ஒருத்தர் மத்திய ஒருத்தர் நோட் பண்ணிட்டு இருந்தவங்க அப்படி 2 பேருமேட்டே நோட் பண்ணால், நம்ம ஜங்குக்கிட்ட என்ன மாதிரி சொல்லி சமாளிக்க தெரியலையே அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் அது வந்துட்டு ஆங்கிற மாதிரி சொல்ல வெண்டாவும் ஜோனாவும் இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நிறைய ஸ்நாக்ஸு, குக்கீஸ், அப்புறம் கேக்ஸ் மாதிரிலாம் ரெடி பண்ண சொன்னாங்க. ஜங்குக்கிட்ட வரைக்கும் எந்த ஒரு ஃபுட்டையுமே ரெடி பண்ணது கிடையாது. ஆனால் என்ன ரெடி பண்ணலாங்கிற மாதிரி நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படின்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேக் சாப்பிட்டோம். அந்த கேக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அதே கேக்கை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டா என்ன, இந்த மாதிரி நம்ம கேக் ரெடி பண்ணி கொடுத்தா பேபிஸ்க்கு பிடிக்கும், ஐடியானுங்கிற மாதிரி அவன் கட்டுனான். இந்த மாதிரி பேபிஸ்க்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜங்குக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் இல்லை ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சுகா நோட் பண்ணா, நல்ல வேலைடா இன்றைக்கி அவட்ட நம்மளை காப்பாற்றணுங்கிற என்ன வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஆமாட்டாயாங் பேபிஸ் என்கிட்ட கேட்டுட்டாங்க, நான் என்ன மாதிரி ரெடி பண்ணேன்னு எனக்கு தெரியல, எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் டென்ஷன்லேயே கம்பெனி முழுக்க ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தேன். அப்படின்னா சுகா இந்த மாதிரி பண்ணி பார்ப்போமா அந்த மாதிரி பண்ணி பார்ப்போமாங்கிற மாதிரி எங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு ஐடியா வந்துருச்சு இப்படி பண்ணலான்ங்கிற மாதிரி கட்டுனேன். ஏன் தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை என்ன ஐடியான்னு ஒன்று பண்ணால் தானே வர்றதுக்கு. ஜங்குக்கும் சுகாவும் அப்படியே 2 பேரும் ஒருத்தர் நோட் பண்ணிவிட்டு, என்ன ஐடியாலாம் சொல்ல அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நோட் பண்ணிகிட்டு இருந்தா, ஐடியா போட்டாச்சுன்னு சொன்னது ஜங்குக்கு நீ தானே, அப்புறம் என்ன அவனை பார்க்குற, என்ன ஐடியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் எப்படி சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட நேராக டேக்கிட்டே ரொம்ப க்ளோஸாக அண்ட் ஜங்குக்கும் டேக்கும் கேப்லாம் இல்லை, ஹக் பண்ணுற பொசிஷனில் தான் டேக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு பாட்டு கொஞ்சம் ஷாக் ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணால், என்னடா அங்கே இந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, ஆனால் சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம்ல, சர்ப்ரைஸ்னால் எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான், எல்லாருக்கிட்டையும் என்னால் சொல்ல முடியாது, சர்ப்ரைஸ்னால் அந்த புரிஞ்சுக்கணும், இந்த அளவுக்கு புரிஞ்சுக்காத அளவுக்கு எப்படி இந்த கம்பெனிக்கு சிஓ ஆனீங்க அப்படிங்கிற மாதிரி டேயோட சீக்ஸ்லாம் பிடிச்சி கிள்றாரு. இந்த மாதிரி கிள்றத பார்த்து சுகா ஷாக் ஆனா, டேக்குமே செம்ம ஷாக் ஆகுது. இந்த மாதிரி ஷாக் ஆனா, என்னடையா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எத்தனை டைம் சொல்கிறேன், என்கிட்ட ஒரு இதை நான் சொன்னேன்னா, ஒரு இதை டிசைட் பண்ணேன்னா அதை 20 கேட்காதீங்கன்னு இருக்கோம்ல, இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த மாதிரி கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கி இந்த மாதிரி தான் நம்ம டேயோட சீக்ஸை பிடிச்சி கிள்ளுன்னு கிள்ளியிருப்பார். தேவையில்லாமல் நான் ஏதாவது ஒர்க் பண்ண சொல்ல என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்புறம் எல்லாம் மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே இந்த மாதிரி ப்ளே பண்ணிவிட்டு குக்கி எங்கேருந்து கிளம்பியிருப்பாரா. இப்போ அதே மூமெண்ட் ஜங்குக் பண்ணுறாரு. இதை பார்த்து நம்ம டே ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தவர். அந்த மூமெண்ட் குக்கி பண்ண மூமெண்ட்டும் ஜங்குக் பண்ண மூமெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கிற மூமெண்ட்டில் டே இந்த மாதிரி பண்ணுற நம்ம ஜங்குக்கை லைட்டாக ஹக் பண்ணபடி, நம்ம ஜங்குக்கிட்ட எதுவுமே பேசலை, உன்னோட ஐடியா எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகேடா, நீ சீக்கிரம் அந்த ஒர்க்கை பண்ணு, உனக்கு ஹெல்ப் பண்ண நான் வேணா ஷாப்பிங் மாலுக்கு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு ரியாலிட்டிக்கு வந்துட்டு, அச்சோ என்ன இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ரியாக்ட் பண்ணால், நம்ம சுகாடா என்னைக்கு ஜங்குக்கு வசமாக டேயோட ஆன்சரில் சிக்க போகிறான்னு தெரியல, சிக்க சொல்ல தானடி இருக்குது ஜங்குக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா நம்ம ஜங்குக்குடா, சரிட்டோ யாங் எம்ப்ளாயிஸ் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, ஹக்கை பிரேக் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த ஹக்கை பிரேக் பண்ண அடுத்த செகண்டு நம்ம ஜங்குக்கு ரன்னிங்கில் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஓடுனா ஒரு 2 செகண்டு ஜங்குக்கு போனதுக்கப்புறம் தான் டேக்கே திங்க் ஆகுது, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், அம்மா அவன் பண்ணுறது எல்லாம் நமக்கு குக்கி பண்ணுற மாதிரி ஏன் திங்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே ரூமில் வந்துட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி பண்ணாதீங்கிட்டேன், எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, டேயாங்
அவ்வளவுதானா? என்ன மடிலாம் என்ன ஹேட் ஆக்குறீங்களே! இப்படிலாம் பேசாதீங்க டயாங். அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதும், நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய டயாங். நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெலஸில் பொங்குறது, கோவத்தில் கொஞ்சம் ஹார்ஷாக திட்டிட்டு அப்புறம் ஃபேக்காக க்ரை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் குக்கி நிறைய டைம் நம்ம டேட்டை பண்ணியிருப்பாரு. பட் அதே மொமெண்ட்ஸ், அதே கேரக்டர், அதே பாடி லாங்குவேஜ் இப்போ ஜங்குக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மூமெண்டெல்லாம் பார்க்க சொல்ல டேக்கி ரொம்ப வியர்டாக இருக்குது. இங்கே என்ன நடக்குது? ஒரு பர்சனோட ஃபேஸ் வேணால் ஒன்றா இருக்கலாம், ஆனால் ஒரு பர்சனோட கேரக்டரும் பாடி லாங்குவேஜும் எப்படி ஒன்றா இருக்கும்? குக்கி டெத் ஆனது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். குக்கியோட ஃபீனெல்லாம் நான் தான் நடத்தினேன். அப்போது இங்கே இருக்கிற ஜங்குக்கு ஏன் எனக்கு நியூ பர்சன் மாதிரியே தெரியல? என் கூட அவன் ட்ராவல் பண்ண மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது.